உங்கள் பகைவருக்கு துன்பம் அந்தால். பிரைஸ் தி லார்ட். தம்மை வெறுக்கும் பகைவர்களின் வீட்டில் ஏதேனும் பிரச்சனை வந்தது என்றால், தன் வீட்டில் அமர்ந்து விருந்து சாப்பிடக்கூடிய மனிதர்கள் வாழும் இந்த உலகில்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்பு ஆண்டவர் இயேசுவை நமது தலைவராக கொண்டிருந்தோம் என்றால், அவர் செய்த காரியத்தை தான் நாமும் செய்ய வேண்டும். ஆம், அவர் சிலுவையில் தன்னை அறைந்தவர்களுக்காக தந்தையிடம், அப்பா, பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று வேண்டிக் கொண்டாரே, அதே போல நீங்களும் நானும் நமக்கு துன்பத்தை கொண்டு வந்தவர்களுக்காக, அவர்களது ஆபத்து காலத்தில் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். ஆனால் அன்பானவர்களே, உங்களில் அநேகர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருப்பது எனக்கு நன்றாகவே புரிகின்றது. ஆம், எங்களை நல்லா குழி தோண்டி புதைச்சாங்க, எங்களுடைய எதிர்காலத்தையே நாசமாக்கிட்டாங்க. இவங்க கஷ்டப்படும் போது நான் இவங்களுக்காக வேண்டி நாங்க பரிதாபப்படணுமா? இது என்ன சாத்தியமான காரியமா? நடக்கவே நடக்காது என்று சொல்லக்கூடியவர்கள் அநேகர் உண்டு. ஆம் அன்பானவர்களே, இன்னும் சிலர் அவங்க ஆண்டவர் தெய்வம், அதனால அவரால மன்னிக்க முடிஞ்சுச்சு, நாமெல்லாம் மனிதர்கள் தானே, இவங்களை எப்படி மன்னிக்க முடியும், முடியவே முடியாது என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு அன்பானவர்களே. ஆனால் உங்களையும் என்னையும் போல யோபு என்ற மனிதனும் ஒரு மனிதர் தான். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் சொன்ன காரியத்தை பாருங்கள். யோபு 31:29 மற்றும் 30 அவர் சொல்லுகின்றார், நான் எனது பகைவர்களுடைய ஆபத்தை கண்டு நான் மகிழாமலும், அதே போல அவர்களுக்கு பொல்லாப்பு வந்த பொழுது நான் அதை குறித்து சந்தோஷப்படாமலும், அவர்கள் சாகும்படி என் நாவினால் நான் அவர்களை சபித்து பாவம் செய்யவில்லை என்று சொல்கின்றார். எவ்வளவு அருமையான வார்த்தைகள்! இந்த மனிதனால் எவ்வாறு இவர்களை மன்னிக்க முடிந்தது? அவரால் மன்னிக்க முடியும் என்றால் உங்களாலும் என்னாலும் நிச்சயம் முடியும் அன்பானவர்களே. ஆனால் இது மிக ஒரு கஷ்டமான காரியம்தான். இப்பொழுதே சோதித்து பார்ப்போமே. உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு ரொம்ப தீமைகளை கொடுத்த, கஷ்டங்களை கொடுத்த ஒரு நபரை யோசித்து பாருங்கள். கண் முன்பாக கொண்டு வாருங்கள். அவர்களுக்கு ஏதோ ஒரு கவலை, பெரிய ஒரு பிரச்சனை அவர்களது வீட்டில் வந்துவிட்டது என்று நீங்கள் கேள்விப்படுகின்றீர்கள். உடனே என்ன உங்களது மனதில் தோன்றும்? நல்லா வேணும், எங்களை எவ்வளவு தூரத்துக்கு கேவலப்படுத்தினாங்க, நாங்க இப்படி கஷ்டப்படுறதுக்கு அவங்க தானே காரணமா இருந்தாங்க, நல்லா இன்னும் அவங்க வீட்டுல வரட்டும், ஆண்டவரை பார்த்து நாங்க எந்நேரமும் வேண்டிக்கிட்டே இருக்கிறோமே, அதனாலதான் அந்த ஆண்டவரே எங்களுக்காக வாதாடி இருக்கிறாரு, இவங்களுக்கு நிச்சயம் இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும் என்று சொல்லி சந்தோஷப்படுகின்றீர்களா? அல்லது பாவம், எங்களை மாதிரி தானே அவங்களும் கஷ்டப்படுவாங்க, ஏதோ தெரியாம அவங்க பேசிட்டு போகட்டுமே, பாவம் ஆண்டவரே, அவங்கள எப்படியாவது காப்பாத்திருங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இது ரொம்ப 2வது கேட்டகரியில வர்றது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம்தான். ஆனா ஆண்டவரிடம் நாம் ஜெபித்தோம் என்றால், பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்பா, இயேசு கிறிஸ்துவ போல நான் இருக்க எனக்கு உதவி புரியுங்கப்பா, நான் நல்லபடியா அவங்கள ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு முடிஞ்சிச்சுன்னா எனக்கு ஒரு அதுக்குரிய சான்ஸை நீங்க கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களுக்காக அட்லீஸ்ட் ஜெபம் பண்ணக்கூடிய மனதை எனக்கு கொடும் என்று வேண்டிக் கொண்டோம் என்றால், நிச்சயம் ஆண்டவர், இதற்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் நிச்சயம் இதை கொடுப்பார் அன்பானவர்களே, மனதை கொடுப்பார். என்ன மனது? அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய, அவர்களது மீட்பிற்காக, அவர்களது சேமத்திற்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மனதை நமக்கு கொடுப்பார். நிச்சயம் அந்த காரியம் ஆண்டவருக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய காரியமாக தான் இருக்கும். அவர் சந்தோஷப்பட்டால் நம்மை சந்தோஷத்தில் ஆழ்த்துவார் என்பதில் ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் நம் பகைவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்கள் ஆபத்தில் அவர்களை நினைத்து நாம் சந்தோஷப்படாமல், அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று இருதயத்தில் நாம் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நிச்சயம் செயல்களில் அதை காண்பிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட்.
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே தகப்பனே, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் எங்களது பகைவர்களுக்காக நாங்கள் உம்மிடம் வருகின்றோம். அவர்களது துன்பத்தில் தகப்பனே நீர்தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களை அந்த துன்பத்திலிருந்து வெளியில் வர நீர் கிருபை புரிந்தருளும். அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மனதை நீர் எங்களுக்கு கொடுத்து அவர்களது துன்பத்தில் நாங்கள் சந்தோஷப்படாதபடிக்கு இருக்கக்கூடிய மனநிலையும் நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.